Hello friends, வணக்கம் and welcome back to my channel New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோ பார்க்கலாம். ஜென்ரலாக குழந்தைங்களை காய்கறிகள் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கடினம். அவங்கள காய்கறிகள் சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்த தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். அது கூடவே காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேஷன் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரெசிபி நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் மசாலாவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 10 பல் பூண்டை நைஸாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கூடவே 1/2 இஞ்சி சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இதில் விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகா சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வதங்கும்போது ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த மசாலாவில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். கிரேவி ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.